கோழி குஞ்சா இருக்கிறதா இல்லை முட்டையாக செட் பண்ணுறதா, எந்த கோழி வளர்த்தா இடத்துல ஒரு மாதம் 2 மாதம் பராமரிப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. உழவர் திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோழி பண்ணை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கறிக்காகவும் முட்டைக்காகவும் ஒரு நாள் கோழி குஞ்சு, ஒரு மாதம் கோழி குஞ்சு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கோழி பண்ணையில் இருக்கிற கோழிகள் எல்லாமே வந்து சோனாலி கோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனாலி கோழிகள் எந்த மாதிரி முறையில் வளர்த்துறாங்க, அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும், அதை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். நம்ம பேர், நம்ம இடம் எங்கே அமைஞ்சிருக்குங்க பிரதர்? நம்ம பேர் ஜெயபிரகாஷ். பேர் நம்ம பண்ண வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மேலோட்டை கிராமத்தில் அமைஞ்சிருக்கோம். என்ன ரகமான கோழி வந்து நம்ம வளர்த்துறோங்க பிரதர்? நம்ம சோனாலி நாட்டுக்கு வச்சுருக்கோங்க. சோனாலி இப்போ அடிஷ்னலாக இப்போ சிறுவடை வாங்கியிருக்கோம். ஒரிஜினல் நாட்டுக்கு. இப்போ எத்தனையோ ரகமான கோழிகள் இருக்குது. இப்போ சிறுவடை, பெருவடை, அது இதுன்னு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சோனாலி மட்டும் வளர்த்துறதுக்கான காரணம் என்ன? சோனாலி வந்து நம்ம இடத்துக்கு கரெக்டாக வளர்க்குறது நல்லா இருக்கும். ப்ளஸுக்கும் கறிக்கு நல்லா இருக்குது, மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது, விற்பனை. ஆடு, மாடு, கோழி இதெல்லாமே இருக்குது. நீங்கள் கோழி மட்டும் வளர்த்துறதுக்கான காரணம் என்ன? நம்ம மாடு வச்சுருக்கோம். கோழி நம்மளுக்கு குறைந்த நாட்களில் வளர்ந்து நம்ம வருமானத்தை இருக்கனால அதை வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கோழி வளர்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது? கோழி பண்ணைன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அனுபவம் இல்லை. கோழி பண்ண ஆரம்பிச்சிருந்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு 20 கோழி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 22 ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எத்தனை கோழி நம்மள்ட்ட இருக்குங்க? இப்போதைக்கு ஒரு 200 தாய்க்கு 200 இருக்கும். சேவல் ஒரு 30 இருக்கும். 220 மொத்தமாக இருக்குது. ஆரம்பத்தில் எத்தனை தாய்க்கோழி, எத்தனை சேவல் வாங்கினீங்க? வாங்கும்போது நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் சோனாலி. அப்போ வாங்கும்போது ஒரு 600 பீஸ் நம்ம எடுத்தோம். அதுலேருந்து நம்ம சேவல் போட்டியே ஒரு 220 எடுத்துருக்கோம். ஒரு 180 பெட்டையும் 30 சேவல் மாடு. அதில் ஃபஸ்ட்டு வாங்கினதுலேருந்தே ஃபில்டர் பண்ணிட்டீங்க? ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பேட்ச்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இது செகண்ட் பேட்சை இப்போ திருப்பி வச்சுருக்கோம். அதான் அந்த கோழியை சேல்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக கோழி சிக்கி எடுத்து செகண்ட் பேட்சை எடுத்துட்டோம். இப்போ ஒரு கோழி வந்து எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்? ஆரம்பிச்சிலேருந்து ஒரு வருஷமாக அதிகம் வச்சு வச்சுருக்கோம். இப்போ முட்டையிட ஆரம்பிச்சிலேருந்து ஒரு கோழி வந்து எத்தனை முட்டையிடும் 1.5 வருஷத்தில்? சோனாலி பொறுத்தவரை 240 முட்டை எடுத்தாங்க. 200லேருந்து 250 வரையும். நம்ம வளர்த்து வரை பார்த்தா ஒரு 220 எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வருஷத்தில் ஒரு கோழி 220 முட்டை கொடுக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் கோழி வளர்த்துறதுக்கான பர்பஸ் வந்து மீட்டுக்காக கொடுக்குறீங்களா, இல்லை முட்டை மட்டும் சேல்ஸ் பண்ணுற மாதிரியா, இல்லை சிக்கு கொடுக்குற மாதிரியா? எதுக்காக நீங்கள் கோழி வளர்த்துறீங்க? நம்ம முட்டைக்கும் சிக்கனும் தானே கொடுத்துருக்கோம். ஆனால் கறிக்கு கொடுக்குறதில்ல. கறிக்கு சீசன் டைமில் கொடுப்போம். இன்னும் அதை தொடச்சே பண்ணலை. கறிக்கு மட்டும் சிக்காக தான் இப்போ ரெகுலராக கொடுத்துருக்கோம். எத்தனை நாள் சிக்கு கொடுப்பீங்க? 1 டே சிக்கன் கொடுப்போம். ஒரு நாள் கொண்டு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கொடுக்கும்? 1 மந்த்து? 1 மந்த்து கொடுப்போம். அதுவும் கொடுக்கணும். அதுவும் வளர்த்து கொடுக்குறோம் 1 மந்த்து. அது வளர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குங்களா? ஆமாம், இருக்குது, லாபம் இருக்குது. இப்போது முட்டையாக கொடுக்கும்போது என்ன விலை கொடுக்குறீங்க? முட்டையாக வந்து 13 ரூபாய் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு மாறுங்களா, இல்லை ஒரே மாதிரியான விலை 13 ரூபா? கம்மியாக இருக்கிறப்ப கம்மி பண்ணி கொடுப்போம். 1 ரூபாய் கம்மி பண்ணி. மற்றபடி இப்போ ரீட்டைலில் கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு அந்த 13. எத்தனை முட்டைக்கு மேலே எடுக்கும்போது கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஒரு 300 முட்டை 400 முட்டை அதிகமாக எடுக்கிறப்ப. 300 முட்டைக்கு மேலே எடுத்தால் நீங்கள் 1 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பீங்க. 1 டே சிக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்? 1 டே சிக்கு 35 ரூபா கொடுக்குறோம். 1 மந்த் கோழினா 95. வேக்சின் போட்டு கொடுக்குறோம். எத்தனை வேக்சின் போடுற மாதிரி இருக்கும்? 3 வேக்சின் போட்டோம். எத்தனை நாளுக்கு ஒரு தடவை போடுவீங்க? 7, 14, 21. என்னென்ன வேக்சின் கொடுக்குற மாதிரி இருக்கும்? F1, IBD, லசோட்டா. இப்போ எதுக்காக அந்த வேக்சின் கொடுக்கணும்? போய் நம்ம நோய் வந்தால் தாங்கிறதுக்கான மருந்து கொடுக்கணும். இது நம்ம வெள்ளை காய்ச்சலோ ரத்த காய்ச்சல் மற்ற நோயெல்லாம் வரும்போதோ அதுக்கு முன்கூட்டி தடுக்கிறதுக்காக அந்த மருந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்தளவுக்கு எது டிமாண்ட் அதிகமாக இருக்குது? கறிக்காக அதிகமான டிமாண்ட் இருக்குங்களா, இல்லை முட்டை 1 டே சிக்கு அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குங்களா? கறிக்கு தானே டிமாண்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் கறிக்கு அதிகமாக வளர்த்தி வைக்கும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் தானே கிடைக்கும். நம்ம ஏரியாவில் டிமாண்ட் இருக்கிறப்ப லாபம் இருக்குது தான். நம்ம சிக்கா கொடுத்து மற்றவங்களுக்கு சிக்கி கொடுக்கலாம். அவங்க வளர்த்துட்டு கறிக்கை கொடுத்துட்டாங்க. நம்மளும் அப்படி பண்ணுவோம். நமக்கு குறுகிய காலங்களில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆமாம். நீங்கள் வந்து டேரெக்டாக கறி கடைக்கே கொடுக்குறீங்களா, இல்லை மக்கள் கஸ்டமர் டேரெக்டாக வந்து நம்மகிட்ட வாங்கி போகிறாங்களா? கஸ்டமருக்கு தான் கொடுக்குறீங்க. கறி கடைக்கு ஒன்று டேரெக்டாக போனது. கறி கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. கஸ்டமர்ன்றப்ப நம்மளுக்கு லாபம் நல்லா இருக்கும். 200 தாய் கோழியில் நமக்கு எத்தனை முட்டை வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 100லேருந்து 110 முட்டை கிடைக்கும். பாதிக்கு பாதி கோழி தான் முட்டை வைக்க இல்லைங்களா ஒரு நாளைக்கு? ஆமாம், 100க்கு நம்மளுக்கு இப்போ 50லேருந்து 60% கிடைக்கும். அதாவது 200 கோழின்றப்போ ஒரு 110 முட்டை கிடைக்குன்றீங்க. 110, 100 முட்டை கிடைக்கும். இப்போ கோழி வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான முறையில் வந்து குஞ்சு பொரிக்க வைக்கிறீங்க? அதாவது டேரெக்டாக கோழி அடப்படுக்க வைக்கிறீங்களா, இல்லை இன்குபேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா? இன்குபேட்டர் தான், ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வச்சுருக்கோம். தெர்மோகில் வச்சுருந்தோம். நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். முட்டை அதிகமாக இருக்கும். சிக்கன் டிமாண்டாக இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ கோழி அடப்படுக்கிறது மூலமாக முட்டை பொரிக்கும், கோழி குஞ்சு பொரிக்கும், அந்த மாதிரி பண்ணலீங்களா? கோழி வந்து அடப்படுக்காது. சோனாலி ரகம் முட்டைக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். முட்டைக்கும் கறிக்கணும், அடப்படுக்காது. ஏன் அடப்படுக்காதுன்றது காரணம் என்ன?
இந்த ரகம் வந்து அடைப்படுக்காதுண்ணா. அதாவது சோனாலி ரகம் வந்து அடைப்படுக்காது. இப்போ நீங்கள் 100 முட்டை வந்து இன்குபேட்டரில் வைக்கிறீங்க, அது எத்தனை முட்டை வந்து குஞ்சா நமக்கு கிடைக்கும்? 80லேருந்து 90 வரைக்கும் போயிருக்கணும் நம்ம முட்டை வந்து. 80லேருந்து 90 முட்டை. ஆமாம், 90% ஆக்டிவ் இருக்கும். அவ்வளோ தூரம் வருதுங்களா? வருதுண்ணா. ஒரு டைம் 95. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 70 to 80% தான் நமக்கு குஞ்சு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90-95% சொல்கிறீங்க. அது சாத்தியமாக இருக்கா? அது சாத்தியம் வந்துருக்குண்ணா. கணக்கு கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரெகுலராகவே அந்த மாதிரி கிடைக்குது? பேட்ச் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்தந்த வாரத்துக்கு என்னென்ன பேட்ச் ஆச்சுங்க. அது 70% வரைக்கும் வந்தது இல்லை. நம்ம கரெக்டாக அந்த முட்டையை ரைட் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. இப்போ அதிகமான முட்டை வந்து குஞ்சாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன வழிவகை பண்ணுறீங்க? இப்போ அது டேமேஜ் இல்லாமல் முட்டையை வந்து குஞ்சாக மாற்றுறதுக்கு என்ன வழிவகை பண்ணுறீங்க? கூலிங்கான இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃப்ரிட்ஜ்லேயும் பானையில் வச்சுக்கணும். அது முட்டையை தொடச்சி சுத்தமாக வச்சுருவோம். மண்ணோட அந்த முட்டையிலேருந்து வரும்போது சாணியை ஒட்டிட்டு வரும். அதோட வைக்க மாட்டோம். இங்கே ஒரு வாரத்துக்கோட முட்டையோட வைப்போம். 10 நாள் 20 நாள் முட்டையை வச்சுன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். அதிகபட்சம் நம்ம 7 நாள் முட்டைக்குள்ளே வச்சுருவோம். இன்னும் 3 நாள் 4 நாள் முட்டை வச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. பசங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு இந்த ஒரு வாரம் முட்டையை ஆக்சுவலி நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் முறை வந்து எந்த மாதிரி பண்ணுறீங்க? இப்போ ஒரே நாளில் மொத்தமாக இயர்லி ஒன்ஸ் சேல்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை யார் எப்போ கேட்டாலும் கொடுக்குற மாதிரி பண்ணுறீங்களா? ஆமாம், முட்டையும் கோழியும் சிக்கன் கொடுக்குறோம். எப்போ கேட்டாலும் கொடுப்பீங்க? எப்போ கேட்டாலும். இல்லை இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. அதுதான் ஆடி மாதம் பொங்கல் தீபாவளி டைமில் கோழி அதிகமாக கிடைக்கும். மற்றபடி சிக்கி எனி டைம் கிடைக்கும் கோழி கொஞ்சம். இப்போ நம்ம ஊரில் வந்து கோழி ஒரு கிலோ வந்து என்ன ரேட்டில் போகுது நாட்டுக்கோழி? நம்ம ஏரியாவில் 300லேருந்து 350. இப்போ நீங்கள் வந்து கிலோ கணக்கு கொடுப்பீங்களா, இல்லை கோழி கணக்கு அப்படியே இது பண்ணி கொடுப்பீங்களா? நீங்கள் மொத்தமாக கோழி கணக்கு தானே கொடுப்போம். கோழி கணக்கு. ஒரு கோழி என்ன ரேட் கொடுப்பீங்க? கோழி வந்து பெட்டை ஒரு 500 சேவல் 600 கொடுக்குறாங்க. அப்படிங்களா? இப்போ ஒரு கோழி வந்து பெட்டை என்ன எடை இருக்கும், சேவல் என்ன எடை இருக்கும் 500 600 கொடுக்கும்போது? பெட்டை வந்து 1.25லேருந்து 1.5 வரையும் இருக்குண்ணா. இப்போ சேவல்லாம் நம்மளுக்கு 1.5 கிலோ மேலே தான் இருக்கும். 1.5லேருந்து 2 கிலோ வரையும் இருக்கும். இப்போ எல்லா நாள்லையுமே ரேட்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்களா, இல்லை இப்போ சீசனை பொறுத்து ரேட்டு மாறுதுங்களா நம்ம ஏரியாவுக்கு? சீசனை பொறுத்து மழைநாள் டைமில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கஸ்டமர் டேட்டா பிடிச்சி நம்ம கொடுத்தோம்னா ரேட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் வியாபாரிங்க நட போகும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்ன மாதிரியான ஃபீடிங் வந்து நம்ம கொடுக்குறீங்க உணவு முறை? நம்ம கம்பெனி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் கோழி. இப்போ மக்காச்சோளம் கம்பு அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்களா? அது அரிசி நம்ம கொடுத்ததில்ல. அதுக்கும் இதுக்கு ஒரே ரேட்டாக தான் வருது. நம்ம இடத்துல அவ்வளோ மக்காச்சோளம் கிட்ட லோக்கல் எதுவுமே கிடைக்கல. சரி, அதனால் கரெக்டாக தீவனமே வாங்கி கொடுத்துறோம். இப்போ க்ரீன் ஃபீட் எதனா கொடுக்குறீங்க? சூப்பர் நேப்பியர் அது ஒன்றும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இடத்துல இருக்கிற க்ரீனாக மேய்ஞ்சிட்டு இருக்கு கோழிங்க. அப்படி கோழி தீவனம் தான் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வரல, இப்போ ட்ரை பண்ணணும். நம்ம இப்போ இடத்துல பயிரில் அசோலை வருது நல்லா எந்த இல்லை. நம்ம கோழி பண்ணி சாப்பிட்டு பண்ணுறப்போ அசோலை யூஸ் பண்ணோம். அப்போ சரியாக வரல, அதனால் ஒன்றும் யூஸ் பண்ணல. இப்போ நீங்கள் கோழி வந்து எனி டைம் அடைச்சி தான் வச்சுருப்பீங்களா பண்ண மாதிரி, இல்லை ஓப்பன் பண்ணி வெளியில் மேயருக்கு விடலாமா? ஈவினிங் டைமில் விட்டுருவோம். ஈவினிங் டைம் தான் விடுவீங்க? ஈவினிங் டைம் 1 மணிக்கு. ஏன் காலையிலேயே ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண மாட்டீங்களா? அப்படி காலையில் விட்டால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கோழிங்க கொஞ்சம் கைட் பண்ண முடியாது. நீங்கள் வெளியே போவோம், நாய் தொல்லை இருக்கும் சுற்றி. இப்போ கோழிக்கு வந்து நம்ம டிவார்மிங் அப்படிங்கிற முறை பண்ணுவோமா, பண்ணுறது இல்லையா? பண்ணுவோண்ணா. அது கோழிங்க எத்தனை நாளுக்கு ஒரு தடவை பண்ணுவீங்க? முட்டை கோழிக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அது டிவாரிங் பண்ணால் முட்டை இடாது. முட்டை இட முன்னாடி 4.5 மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் முட்டை எடுத்து. 4லேருந்து 5 மாதம். அப்போ 4.5 மாதம் நம்ம டிவாரிங் பண்ணிட்டு அப்புறம் தாய் கோயிலும் முட்டை டிவாரிங் பண்ண மாட்டோம். சிக்காக இருந்தால் நம்ம 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கிலோன்னு சொல்லி வெயிட்டு கூடும். இப்போ இந்த கறிக்கோழி பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் வாரத்தில் ஒரு 50 கிராம், 2வது வாரத்தில் 60 கிராம், 3வது வாரத்தில் 70 கிராம் அந்த மாதிரி கூடும் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த சோனாலி கோழி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வெயிட்டு கூடும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் அதிகரிக்கும்? அது நம்ம கால்குலேஷன் பண்ணதில்லை. மந்த் ஒன்றா வெயிட் ஒன்று வரும். 100 கிராம் வரையும் ஒரு மந்த்து வளரும். அப்போ 2 மாதம் அப்போ ஒரு 1/2 kg மேலே போகும். அதுக்கு மேலே போகும்போது 3 மாதம் கம்ப்ளீட் ஆனால் ஒரு 700 1 கிலோ வரைக்கும் வச்சாங்க. 4 மாதத்தில் நம்ம சேலுக்கு கொண்டு வரலாம். 1 கிலோ மேலே வந்துடும். அதாவது கறிக்காய் விற்கும் போது 4 மாதத்தில் சேல்ஸுக்கு கொடுக்கலாம். 4 மாதத்துலேயே சேல்ஸ் கொண்டு வரும். இப்போ கோழிக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய் வரும் நம்ம சோனாலி கோழிகளுக்கு? சளி பிடிக்கும். சிக்காக இருந்தால் ரத்த காய்ச்சல் வரும். அது இடம் சரியில்லைண்ணா. வெள்ளை காய்ச்சலும் நம்ம இடம் அந்த சரியில் வேக்சின் நமக்கு பண்ணாதுன்னா வெள்ளை காய்ச்சலும் வரும். அம்மை பிடிச்சாலும் சரியாயிடுது. அவ்வளோ நம்மளுக்கு நோய் வரதில்லை அதிகமாக. இல்லை அந்த கோழி வந்து இறப்பு இல்லை அதிகமாக சோனாலி பொறுத்தவரை. தீர பிரச்சனையும் இல்லை. இப்போ வெள்ளை கழிச்சலுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறீங்க? வெள்ளை காய்ச்சல் நம்ம தடுப்பு மருந்து கொடுத்துருவோம். நம்ம முதல்ல இதில் வேக்சின் பண்ணிடுவோம். இப்போ வெள்ளை காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு எந்த கோழி வெள்ளை காய்ச்சல் வந்திருக்கோ பிடிச்சி தனியாக போட்டுட்டு அதுக்கு மருந்து கொடுத்துரும். சளி மருந்தும் மெரிக்யூன் டேப்லெட்டு லிவர் டானிக் OFM டானிக் இது 3 மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா வெள்ளை காய்ச்சல் 2 நாள் சரியாகும். இப்போ காய்ச்சல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்குறீங்க? காய்ச்சல் அவ்வளோ வந்து அதில் கோழிங்களுக்கு அது வந்தாலும் நம்ம அவ்வளோ ரெகுலராக ஒரு வாரத்துக்கு 2-3 டைம் சத்து தண்ணி கொடுத்துருவோம் கோழிங்களுக்கு. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வராமல் இருக்கிறதுக்கே வராமல் இருக்கிறதில்ல. அது நம்ம கொடுத்துரும். அவ்வளோ நம்ம கோழி காய்ச்சல் அவ்வளோ இது வந்ததில்லை. இப்போ மழை காலம் பனி காலத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணையை மெயின்டைன் பண்ணுறீங்க? மழை காலத்தில் மட்டும் தார்பை க்ளோஸ் பண்ணுறோம். டைமில் மட்டும் தண்ணி மழை விடாதான் தண்ணி உள்ளே போடுது. ஆச்சுன்னா கோழி நோய் ஆகிடும். வந்து ரொம்ப ஈரமாகிடுச்சுன்னா இது
நோய் வரத்து அதிகமாக இருக்கும் கோழிங்களுக்கு. தார்பை க்ளோஸ் பண்ணுறோம் மழை டைம் இருந்தால். பனி நாள்லையும் தார்பை க்ளோஸ் தான் இருக்கணும். வெயில் டைம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி, துளசி, கீழே நெல்லி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சீரகம் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம கோழிக்கு எந்த நோயும் வராமல் இருக்குது, அடிஷனலாக மருந்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணேன். இப்போ அதை ஃபாலோ பண்ணதில்ல. இப்போ நம்ம மெடிக்கலே வாங்கி யூஸ் பண்ணது தானே. மெடிக்கல் மருந்து, இங்கிலீஷ் மருந்து மட்டும் தான் கொடுக்குறீங்க? மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். இதில் மட்டும் மஞ்சள் வேணால் யூஸ் பண்ணோம். மஞ்சள் சுக்கலாம். மழை டைமில் தான் அது அதிகமாக யூஸ் பண்ணுங்க சொல்கிறதெல்லாம். இப்போ நம்ம கொட்டகை வந்து எவ்வளோ லென்த்து நம்ம கொட்டகை அமைச்சிருக்கீங்க? நம்ம கொட்டகை போட்டது 22க்கு 50. அதில் 30க்கு 22 தாய் கோழி விட்டுருக்கோம். மீதி இருக்குது சிக்கு போர்டிங் போடுறதுக்கு ஷெட்டு தீவனத்துக்கு நம்மளுக்கும் இருக்கும். இப்போ ஷெட்டு வந்து எந்த மாதிரியான முறையில் அமைக்கணும்? அதாவது கிழக்கு மேற்கு அமைக்கணுமா, தெற்கு வடக்கு அமைக்கணுமா? கிழக்கு மேற்க போட்டு தான் கரெக்டாக இருக்கும். எதனால் அந்த மாதிரி அமைக்கணும்? தோட்டத்துக்கும் கோழி எச்சம் போட்டால் அதுக்கு காட்டில் கோழி வளர்றதுக்கு இந்த காலை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் அந்த இது அமைப்பில் தான் இருக்குது, அதாவது கிழக்கு மேற்கில் இருக்குது. கிழக்கு மேற்கு தான் 100க்கு 90% எல்லா இடத்துலையும் தான் போடுவாங்க. கிழக்கு மேற்க நீங்கள் போட்டிலாம் கரெக்டாக இருக்கும். 30 டைப்பில். இப்போ ஷெட்டு அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுண்ணா. அப்போ ஒரு 1.5 லட்சத்துக்கு ஆச்சு இந்த செட்டு நம்ம போட்டது. இந்த செட் அமைக்கிறதுக்கு மட்டும் 1.5 லட்ச ரூபாய். இப்போ இன்குபேட்டர் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த இன்குபேட்டர் வந்து எவ்வளோ விலை, நம்ம எங்கே வாங்கணும்? அது 2000 முட்டை வைக்கிற இன்குபேட்டர் தான். ஷட்டரு 2000 முட்டை. இது வந்து 700 தான். அரக்கோணத்தில் வாங்க, அரக்கோணம் சாலையில் வாங்க. கமல் இன்குபேட்டர் சொல்லிட்டு. எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ வருது அது? 1,20,000. இப்போ நம்ம ஷெட்டு வந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு முறைங்கிறது எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இப்போ நாய் கோழி வரும், இப்போ ஆள் இல்லாத நேரத்தில் வேறு யாருனா வந்து கூட கோழி எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பாதுகாப்பு முறை பண்ணியிருக்கீங்க? பண்ணைக்கு கேமரா வச்சுருக்கேன். சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கோம். ஆள் எனி டைம் இருப்போங்க. நம்ம டைம் யாரா பார்த்து போட்டுருவோம். இப்போ பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வேலை இருக்கும் நம்ம பண்ணையில்? காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் வரும். 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். அது நடுவில் தண்ணி வைக்கிற டைம் தான். தண்ணி வைக்கிறது, ஃபீடு வைக்கிறது. நடுவில் ஒரு 1 ஹவர் இருக்கும். மதியமாக ஈவினிங் ஒரு 1 ஹவர் வருவேன். அது காலையில் உள்ளே வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணுவீங்க கோழிக்கு? காலையில் ஃபீடு போட்டு தண்ணி வைப்போம். அப்புறமேட்டு அதுலேருந்து முட்டை கலெக்ட் பண்ணிட்டு தண்ணி வைக்கிறோம். தண்ணி ஒரு 4 டைம் வைப்போம். அப்புறமேட்டு ஃபீடு மதியம் போட்டுட்டு முட்டை எடுக்கணும். அது ரெகுலராக இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முட்டையை நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஒரு 4 டைம் எடுக்கணும். அதாவது ஒரு கோழி ஒரு டைமில் வைக்கிறதுனால நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 10 மணிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். 10, 12 அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே ஒரு ஆள் இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? நமக்கு அது கோழி பார்த்துட்டு அதுக்கணும். இல்லை, ஒரு ஆள் இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வேறு வேலை இருக்கும்போது பார்க்க முடியாது இல்லைங்களா? அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வீட்டில் பார்த்துப்போம். இப்போ வேறு யாருன்னா ஒர்க்கர்ஸ் எதனா வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்கள் மட்டும்தானா? இல்லை, நம்ம வீட்டில் இருந்தால் பார்த்து அப்பா அம்மா நம்ம. இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இதில் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ லாபம் கிடைக்குது? வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா 4 ரூபா வந்துடும். அதான் ஒரு 5 ரூபா கிடச்சதுன்னா ஒரு 2 ரூபா போகும், இது 3 ரூபா கிடைக்கும் நமக்கு. ஆமாம். இப்போ கோழி வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒருத்தன் கோழி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதை பற்றி எந்தெந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோழி வாங்கி வளர்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன மார்க்கெட்டிங் இருக்குது? கோழியா, இல்லை நம்ம கோழி குஞ்சா விற்கிறதா, இல்லை முட்டையாக சேல் பண்ணுறதா, எந்த கோழி வளர்த்தா அவங்க இடத்துல விற்க முடியும் பார்த்துட்டு அவங்க வாங்கணும். நம்ம எந்த இடத்துல வாங்கினா சிக்கு நல்லாயிருக்கும் அதை பார்த்து வாங்கணும். இப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் வாங்கி வளர்க்குறப்போ நம்ம 1 டே சிக்கு வாங்கி வளர்க்கலாமா, இல்லை 1 மந்த் சிக்கு வாங்கி வளர்க்கலாமா, இல்லை ஒரு 4 மாதத்தில் கோழியாக வாங்கி நம்ம வளர்க்க முடியுங்களா? ஆரம்பத்தில் வளர்க்கும்போது ஆரம்பத்தில் கோழி